பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வழிபாட்டுக்கு ஆரம்பமாக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உமது பிள்ளைகளாக நாங்கள் இந்த பரிசுத்தமான இடத்துல கூடி வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசனம் இறங்கும்படியாக, என்னுடைய ஆலயத்தை நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. உடைய வார்த்தையினாலே எங்களோட கூட நீர் பேசி என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து பெருக்கமான ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே தலைமையேற்று நடத்தி தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமைக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய பாவங்களே ஆண்டோட சமூகத்தை நாம் திருமறை வசனங்கள் அடிப்படையிலே நாம் ஏறெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்த என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலனுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போட்டு சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்முடைய பாவங்களை ஆண்டோட சமூகத்திலே சோதனை செய்வோமாக.
முதலாவது பாவரிக்கை ஜெபத்தின் வாயிலாக சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கொலை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். பாவ நிவர்த்தியை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. பெந்தேகோஸ்து திருநாளுக்கு பின்வரும் 19ஆம் ஞாயிறுக்கான ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். குடும்பம். எல்லாம் வல்ல கடவுளே, வானக தந்தையே, உமது திருமைந்தனாகிய இயேசு கிறிஸ்து நாசரேத்தூரில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு பெற்றனரே, கிறிஸ்தவ குடும்பங்கள் அனைத்தின் மீதும் உமது அருட்செல்வத்தை பொழிந்தள்ளும். பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ளும் அறிவாலும், பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கி அவர்களை மதிப்பதாலும், பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவரில் ஒருவர் உள்ளன்பால் இணைக்கப்பட அருள் புரியும். உலகில் குழந்தையாய் பிறந்து உமக்கு பணிந்து நடக்க கற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் மூலம் பணிமாய் வேண்டுகிறோம் தந்தையே. ஆமேன். சபையார் உட்காரவும். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பகுதி பழைய ஏற்பாட்டு பாடம் 2 ராஜாக்கள் அதிகாரம் 4 வசனம் 42 44 முடிய. 2 ராஜாக்கள் அதிகாரம் 4 42 44 முடிய. பின்பு பாகால் செலிஷியாவிலிருந்து ஒரு மனுஷன் முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்கள் சாப்பிட கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்பு வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதியாக உண்டாக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது. வாசிக்க வேண்டிய வேதப்படம் வாசி முன்றாயிற்று. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 48 முதல் 58 முடிய. பரிசுத்த யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 48 தொடங்கி 58 முடிய. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான்,
நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். விவாக அறிக்கை. தெனிந்த திருச்சபை வேலூர் பேராயம் மீட்பர் ஆலய குருசேகரம் இதை சார்ந்த திருவாளர் காலம் சென்ற திருவாளர் C.S. சவுந்தரராஜன் அவர்களின் குமாரத்தி செல்வி பிரீத்தி பிரியதர்ஷினி என்பவருக்கும் தெனிந்த திருச்சபை பெங்களூர் மத்திய பேராயத்தை சார்ந்த கிரேஸ் சர்ச் அதில் அங்கமாக இருக்கிற திருமதி ஐரின் சோன்ஸ் அவரின் குமாரன் செல்வன் கிளாட்ஸ்டன் என்பவருக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை திருச்செபியாருக்கு அறிவிக்கிறோம். இந்த இருவரும் திருமணத்தில் இணையக்கூடாத நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருமணத்திலே பிரவேசிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, எல்லா நல்ல ஈவுகளையும் எங்களுக்கு அருளுகின்றவரே, திருமணமாகிய சாக்கிரமந்தை எங்களுக்கு நீர் கொடுத்து அந்த உறவிலே உமது பிள்ளைகளை உறுதியாக காத்து வருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்னுமாக திருமணத்திலே பிரவேசிக்கின்ற அருமையான பிள்ளைகள் பிரீத்தி பிரியதர்ஷினி கிளாட்ஸ்டன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். ஏற்ற நேரத்தில் அருமையான பிள்ளைகளை நீர் இணைக்கும்படியாகவும் இணைக்கின்ற ஆண்டவர் அவருடைய வாழ்வை ஆண்டவரும் அரசுமாக ஆட்சி புரியும். இணைக்கப்பட்ட பிள்ளைகள் திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் சாட்சிகளாக வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, மூவொரு இறைவனின் திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வழிபாட்டுக்கு அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த தொற்று காலங்களிலே வழிபாடு உங்களுடைய இல்லங்களுக்கு வந்து சேரும்படியாக இதை ஒழுங்கு செய்த நம்முடைய திருச்சபையுடைய செயலர் திரு ராபர்ட் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும், பொருளர் திரு செபாஸ்டியன் ஐயா அவர்களுக்கும், தம்பிமார்கள் காட்வின், கிளாட்வின், ஜான், ஜோயல் அவர்களுக்கும், கிருஷ்ணன் அவர்களுக்கும், இசைக்கருவி வாசித்த அன்பர்களுக்கும், பாடல்களை பாடின பாடகர் குழுவினருக்கும் அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி ஆகிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாம் எல்லா விதமான ஈடுபாட்டையும் ஊழியங்களையும் கடவுளுக்காக சிறப்பாக நாம் செய்து வருகிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே இரண்டாவது சாக்கிரமத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரம் முதலாவது சாக்கிரமத்தை குறித்து நாம் தியானித்தோம். முதலாவது சாக்கிரமம் திருமுழுக்கு, அதை நாம் கடந்த வாரம் தியானித்தோம். இந்த வாரம் இரண்டாவது சாக்கிரமம் திருமுழுக்கு. இதை நாம் இந்த நாளிலே தியானிக்க அழைக்கப்படுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த திரு விருந்து என்பது வேதாகமத்திலே மைய செய்தியாக, கிறிஸ்தவ வழிபாட்டிலே மைய செய்தியாக இருக்கிறது. யூக்கரிஸ்ட் இஸ் தி சென்ட்ரல் ஆக்ட் ஆஃப் கிறிஸ்டியன் வர்ஷிப். வழிபாட்டிலே மிக மையமான ஒரு காரியம் திருவிருந்து தான். ஆகவே இந்த திருவிருந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆசரிக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம். திருவிருந்து நம் எல்லாருக்கும் நன்றாக அறிந்த காரியம். ஆண்டவர் மேல் வீட்டறையிலே ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அவர் தன்னுடைய சரீரத்தினாலே
தன்னுடைய ரத்தத்தினாலே ஒரு விருந்தை ஏற்படுத்தி தன்னுடைய தியாகத்தை அவர் வெளிப்படுத்தின ஆண்டவராக அவர் இருக்கிறார். வேதாகமத்திலே திருவிருந்து அல்லது வேதாகமத்திலே பல்வேறு விருந்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பல விருந்து, 4000 பேருக்கு உணவளித்தல், 5000 பேருக்கு உணவளித்தல், மேல் வீட்டறையிலே உணவளித்தல், எலிசா 20 அப்பங்களை கொண்டு 100 பேருக்கு உணவளித்தல், வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று இயேசுவானவர் போதகம் செய்தல், பரலோக ராஜ்யத்துக்கான விருந்து என்று மத்தேயுவிலே நாம் வாசிக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படி பல விருந்துகள் திருமறையிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் திருவிருந்தை குறித்து தியானிக்கலாம். திருவிருந்து கடவுளாலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விருந்து. இயேசுவானவர் மேல் வீட்டறையில் அந்த உணவை ஏற்படுத்தி என்னுடைய சரீரம் என்னுடைய ரத்தம் என்று சொல்லி தன்னையே தியாகமாக அவர் கொடுத்தார். என் சரீரம் என் ரத்தத்தால் ஆகிய உடன்படிக்கை என்று இயேசுவானவர் நமக்கு சொல்கிறார். திருவிருந்து எப்படிப்பட்ட விருந்து என்பதை ஒரு 4-5 குறிப்புகளை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். திருவிருந்து என்பது எப்படிப்பட்ட விருந்து அல்லது பல்வேறு விருந்துகள் திருவிருந்தை சார்ந்து இருப்பதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, திருவிருந்து என்பது 3 காலத்துக்கும் உரிய ஒரு விருந்து அல்லது முக்கால விருந்து என்று நாம் சொல்லலாம். ஆண்டவருடைய வருகையை நாம் ஆசரிக்கிறோம், அவர் திரும்பி வர காத்திருக்கிறோம், அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், அவர் திரும்பி வர காத்திருக்கிறோம். மரணம் என்பது கடந்த காலம், உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம் என்பது நிகழ்காலம். அவர் திரும்ப வருவதை நாம் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி 2ஆம் வருகை குறித்து அல்லது எதிர்காலத்தை குறித்து சொல்கிறது. திருவிருந்து என்பது கடந்த கால அனுபவம், நிகழ்கால அனுபவம், வருங்கால அனுபவம். இது 3 காலத்துக்கும் உரிய ஒரு விருந்து. ஆகவே இதை முக்கால விருந்து என்று நாம் இதை சொல்லலாம். இரண்டாவதாக, இது அன்பின் விருந்து. இயேசுவானவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love and he has nothing other than love. எல்லாமே அன்புதான். God is love. அன்பாகவே இருக்கிறார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆகவே தான் இது அன்பின் விருந்தாக இருக்கிறது. இயேசுவானவர் சீடர்களை பார்த்து வைத்த ஒரு பெயர் சிநேகிதர்களே. சிநேகிதர்களே என்று சொன்னால், ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பான். ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பது போல இயேசுவானவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். ஆகவே நம்மை பார்த்து சிநேகிதர் என்று அழைக்கிறார். அந்த அளவுக்கு அவர் அன்பு கூர்ந்தவராக இருக்கிறார். நாம் பாடுகிறோம், அன்பின் விருந்தாமே. ஆகவே இது ஒரு அன்பின் விருந்தாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக 3 காலத்துக்கு உரிய விருந்து என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, இது ஒரு அன்பின் விருந்தாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இது ஒரு அடையாள விருந்து. அடையாளம், பல காரியத்துக்கு இது அடையாளமாக இந்த விருந்து இருக்கிறது. இந்த விருந்து பஸ்கா பண்டிகை. இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்து விடுதலை பெறுகின்ற அந்த இரவிலே அவர்கள் பஸ்கா ஆசரித்தார்கள். பஸ்கா பண்டிகைக்கு அடையாளமாக இருக்கிறது.
அந்த பஸ்கா விருந்து ஆசரிக்கின்ற போது அவர்கள் உப்பு தண்ணீரை குடிப்பார்கள். உப்பு தண்ணீரை குடிப்பார்கள். என்ன அடையாளம்? நீங்கள் சிவந்த சமுத்திரத்தை இந்த உப்பு கடலிலே நீங்கள் கடந்து வந்ததை அது நினைவுபடுத்துகின்றதாக இருக்கிறது. 4 வகையான ஆசீர்வாதங்கள், 4 வகையான வாக்குத்தத்தங்களை இது குறிக்கிறது. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 4 வகையான வாக்குத்தத்தங்களை கடவுள் நமக்கு அடையாளமாக அவர் கொடுத்திருக்கிறார். பாத்திரம், திருவிருந்து பாத்திரம், அது துன்பத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, தியாகத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அந்த கசப்பு கீரையை அவர்கள் சாப்பிடுவார்கள் இந்த பஸ்கா பண்டிகையின் போது. கசப்பு கீரை எதற்கு அடையாளம் என்று சொன்னால், எகிப்திலே 430 ஆண்டுகள் அவர்கள் பட்ட கசப்பான அனுபவங்கள். அன்பானவர்களே, பல அடையாளங்களை நாம் திருவிருந்திலே சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். கடவுள் இப்படியாக தன்னுடைய அன்பினை அவர் அடையாளமாக நமக்கு காட்டி வெளிப்படுத்தி அதிலே நமக்கு கொடுத்த ஒரு விருந்தாக திருவிருந்து இருக்கிறது. முக்காலத்துக்குரிய விருந்து, அன்பின் விருந்து, அடையாளமான ஒரு விருந்து. அடுத்ததாக இது ஒரு விடுதலை விருந்து. இது ஒரு விடுதலையின் விருந்து. விடுதலை என்று சொன்னால், எகிப்தில் இருந்து அவர்கள் விடுதலை பயணமாக சென்றார்கள். அந்த இரவிலே தான் அவர்கள் பஸ்கா ஆசரித்தார்கள். 10 வாதைகள் மூலமாக அவர்களை வாதித்து அவர்களை விடுதலை செய்து கடவுள் அனுப்புகிறார். ஒவ்வொரு முறை மோசே பார்வோனிடத்தில் போகின்ற போது அவன் சொல்லுகின்ற ஒரு காரியம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். let my people go, let my people go, என் ஜனங்களை போக விடு என்று பார்வோனிடத்தில் அவன் வாக்குவாதம் செய்கிறான். அவன் தட்டி கேட்கிறான். ஒவ்வொரு வாதை முன்பும் பின்பும் அவன் இந்த வேண்டுகோளை அவர் முன்னாலே வைக்கிறான். என் ஜனங்களை போக விடு என்று சொல்லி அவன் கேட்கிறான். இப்படியெல்லாம் 10 வாதைகளை அனுப்பி சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து வந்து எல்லா வகையிலையும் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார் கடவுள். அதை தான் பஸ்கா பண்டிகையாக நாம் ஆசரிக்கிறோம். அந்த பஸ்கா பண்டிகை தான் புதிய ஏற்பாட்டிலே திருவிருந்தாக மாறுகின்றது. திருவிருந்திலே என்ன விடுதலை என்று சொன்னால், நம்முடைய பாவத்தில் இருந்து விடுதலை. இயேசுவானவர் தன்னுடைய சரீரத்தை கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து, சிலுவையிலே தன்னுடைய உயிர் தியாகத்தை கொடுத்து நமக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார். எகிப்தின் விடுதலை சென்று இப்போது நமக்கு ஆன்மீக விடுதலை கிடைக்கின்றதாக அது இருக்கிறது. ஆகவே தான் திருவிருந்து முக்காலத்துக்குரிய விருந்தாக, அன்பின் விருந்தாக, அடையாள விருந்தாக, விடுதலையின் விருந்தாக இருக்கிறது. இனமாக பாடுகளின் விருந்து. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், எகிப்திலே பட்ட கசப்பான அனுபவங்கள், அவர்கள் துன்புறுத்தப்பட்ட காரியங்கள், இவைகளெல்லாம் துன்பங்கள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாதது, பாடுகள் தவிர்க்க முடியாதது என்பதை திருமறையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசுவானவர் பட்ட பாடுகள், அந்த பாடுகளின் வழியாகத்தான் இந்த திருவிருந்தை நமக்கு ஆசரித்து கொடுத்து அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து இரட்சகராக அவர் திகழ்கிறார். நமக்கு ரட்சிப்பினை அவர் கொடுத்தார், மீட்பினை அவர் நமக்கு கொடுத்தார், நமக்கு விடுதலையை கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே திருவிருந்துக்கு இன்னொரு பெயர் பாடுகளின் விருந்து என்று சொன்னால் மிகையாகாது. முக்கால விருந்து, அன்பின் விருந்து, அடையாள விருந்து, விடுதலையின் விருந்து, பாடுகளின் விருந்து, கடைசியாக இது ஒரு எச்சரிப்பின் விருந்து. திருவிருந்து என்பது எச்சரிக்கையின் விருந்து. என்ன எச்சரிக்கை? என்ன எச்சரிக்கை என்று சொன்னால், திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகின்ற போது ஜாக்கிரதையாக பங்கு பெற வேண்டும். திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற போது பயபக்தியோடு நாம் பங்கு பெற வேண்டும். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு ஒரு விளையாட்டாக நாம் பங்கு பெறாமல் நம்முடைய முழு சிந்தையும் கடவுள் மீது வைத்து பயபக்தியோடு இந்த விருந்திலே நாம் பங்கு பெற வேண்டும். கொரிந்து திருச்சபையில் என்ன செய்தார்கள்?
ஏழைகள் திருச்சபையில் வந்து பசியாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே திருச்சபையிலே பணக்காரர்கள் கொழுத்து போய் அதிகமாக உணவுகளை அவர்கள் உண்ணிக்கொண்டு இருந்தார். ஒரு பக்கம் அவர்கள் அதிகமான உணவு அவர்கள் செலவு செய்து கொண்டிருந்தார்கள், உண்டு கொண்டிருந்தார். ஒரு பக்கம் உணவில்லாமல் ஏழைகள் இருந்தார்கள். இது கர்த்தருடைய பந்தி அல்ல, இது கர்த்தருடைய பந்தி அல்லவே. இது கூடி உண்கின்ற உணவு, இது பகிர்ந்து உண்கின்ற உணவு. ஆகவே இதில் அனைவரும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும். இதுதான் கர்த்தருடைய பந்தி என்று பவுலடியார் கொரிந்து திருச்சபையிலே அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இன்னமாக சொல்லுகிறார், ஆகவே திருவிருந்தில் பங்கு பெறுகின்றவர்கள் அபாத்திரமாக பங்கு பெறக்கூடாது, பயபக்தியாக பங்கு பெற வேண்டுமே தவிர அபாத்திரமாக பங்கு பெறக்கூடாது. அபாத்திரமாக பங்கு பெற்றவர்கள் என்ன ஆயிற்று? பலர்கள் வியாதி ஆகிவிட்டார்கள், ஒரு சிலர் மரித்து கூட போய்விட்டார்கள். ஆகவே அந்த எச்சரிப்பின் சத்தம் இந்த திருவிருந்தின் சத்தமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, திருவிருந்து அது பல்வேறு வகையான விருந்து என்று இந்த நாளிலே நாம் தியானித்தோம். முக்காலத்துக்குரிய விருந்து, அன்பின் விருந்து, அடையாள விருந்து, விடுதலையின் விருந்து, பாடுகளின் விருந்து, எச்சரிக்கையின் விருந்து என்று நாம் பார்த்தோம். இயேசுவானவர் என் சரீரம் என் ரத்தம் என்று அவரையே கொடுத்த ஒரு விருந்து. ஆகவே தான் நாம் மிகுந்த பயபக்தியோடு இதில் பங்கு கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் குறிப்பிட்டு முடிக்க நான் விரும்புகிறேன். என்ன குறிப்பு என்று சொன்னால், விருந்து அளிப்பவர் கடவுள். விருந்து அளிப்பவர் கடவுள். அவர் என்ன விருந்து கொடுத்தார்? என்ன சாப்பிடுவதற்கு கொடுத்தார்? என்ன புசிக்க கொடுத்தார்? விருந்து அளிப்பவரே அவரே விருந்தாக மாறிவிட்டார். அவரே விருந்தாக மாறிவிட்டார். அவருடைய சரீரத்தையே அவருடைய ரத்தத்தையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். விருந்து அளிப்பவரே விருந்தாக மாறுகின்ற மகத்துவமான சாக்கிரமந்து அதை நாம் இரண்டாம் சாக்கிரமந்தாக நாம் ஆசிரிக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம். அன்பான திருச்சபையின் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கிறது என்று நினைக்கின்ற மக்களுக்கு ஒரு செய்தி. கடவுள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம கொடுத்திருக்கிறார், சாக்கிரமந்துகளை கொடுத்திருக்கிறார். இந்த திரு விருந்தின் மூலமாக இறையரசின் உணவாக அதை மாற்றி, இது ஒரு சரீர உணவு அல்ல, இது இறையரசுக்கான ஒரு உணவு. ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி விருந்து அளிக்க வந்த கடவுள் அவரே விருந்தாக மாறி தன்னையே நமக்கு விருந்தாக கொடுத்து விட்டார். ஆகவே பங்கு பெறுகின்ற நாம் ஒவ்வொரு முறையும் பயபக்தியோடு கூட பெற வேண்டும், அபாத்திரமாக செல்லக்கூடாது என்பதை நினைவில் கொண்டு, ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கொண்டு, இந்த சிலுவையை நான் நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தையே நான் காணுகிறேன் என்ற பயபக்தியோடு அதில் பங்கு கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே திருச்சபையார் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரத்தின் நாட்கள் முழுவதும் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து இந்த ஓய்வு நாளிலே ஆலயங்கள் திறக்கப்படாத நிலையிலே யூடியூபின் வழியிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களிலே வழிபாட்டு தலங்கள் நடத்த அரசு விதித்திருந்த தடை மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதால், அதாவது 6/9/2021 வரை ஆலய வழிபாடுகள் நடத்துவதற்கு தடை உள்ளது. எனவே 29/8/2001 மற்றும் 5/9/2021 ஞாயிறு வழிபாடுகள் நமக்கு ஆலயத்தில் நடைபெறவில்லை. ஆனால் இது யூடியூப் வழியாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை திருச்சபையாருக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற 1/9/2021 புதன்கிழமை காலை 6 மணிக்கு செப்டம்பர் மாத முதல் நாள் சுருக்க திருவிருந்து வழிபாடு நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிறது. ஆகவே திருச்சபையார் ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். காணிக்கை
செலுத்த விரும்புகின்றவர்கள் கீழ் ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை பெட்டியிலே உங்கள் காணிக்கைகளை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய வழிபாட்டை நமக்கு நடத்தி கடவுளுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்தளித்த நம்முடைய ஆயர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் இந்த வழிபாட்டை ரெக்கார்ட் செய்து யூடியூப் வழியாக ஒளிபரப்பு செய்து வருகிற சகோதரன் காட்வின் அவர்களுக்கும், இதற்கு உதவியாக இருக்கின்ற தம்பிமார்கள் ஜோயல் அவர்களுக்கும் ஜான் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேத பாடங்களை வாசித்தளித்த பொருளர் அவர்களுக்கும் திரு டி ஜான் கதிரவன் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரத்திலே தம்முடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடின நமது திருச்சபை அங்கத்தினர்கள் திருமதி ஆஷா ஃபட்ரிக், திருமதி செல்வமரி ஜெயபால், திருமதி பெலிசியா ஜெயரூபா கௌசல்யா, திருமதி சுமதி கிறிஸ்டபர், திரு மார்க் டேவிட் தேவனேசன், திருமதி கலைச்செல்வி தேவேந்திரன், திருமதி ஜூலியட் மோனிகா, திரு நரேஷ்குமார், திரு போவாஸ் ஜெயக்குமார், திருமதி ஷீபா, திருமதி அனிதா சாந்தசீலன், திரு ஒய் ரவிக்குமார், திருமதி ஷேரன் சோனியா, திருமதி ஜெசி சிந்தியா டேனியல், திரு ஜோசப், திருமதி ஜெபா சார்ல்ஸ், திருமதி ஆர் பிரசில்லா, செல்வி அனுசுயா ஜெயபிரபா இவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடினவர்கள் திருமதி திரு ஏ பி சந்திரகுமார் அவர்கள், திருமதி திரு ஜி ஜான்சன் புனிதராஜ் அவர்கள், திருமதி திரு ஞானராஜ் அவர்கள், திருமதி திரு ஜே சாமுவேல், திருமதி அண்ட் டாக்டர் அன்பு, திருமதி திரு கே சதீஷ்குமார் இவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடிய பிள்ளைகள் இன்னும் அநேக திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கண்டு கடவுளுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று மீண்டும் ஒரு விசையாய் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகின்றோம். சிறப்பு ஜெப குறிப்புகள். கொரோனா வைரஸின் 2வது அலை முற்றிலும் அழிக்கப்பட நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த கொரோனா வைரஸுடைய 3வது அலை வராமல் தடுக்கப்பட நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளன. பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லவும் அவர்களுக்கு எந்த விதமான தொற்றுக்கள் அணுகாமல் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். மற்ற வகுப்பு மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறக்கப்பட நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். 6/9/2021 முதல் ஆலயங்கள் திறக்கப்பட்டு நாம் எல்லாம் ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ள கடவுள் அந்த நாட்களை கட்டளையிட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். மிக முக்கியமான குறிப்பு, ஆப்கானிஸ்தானிலே நடைபெறுகின்ற பதட்டமான சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கின்றோம். பலர் இதனாலே மறித்திருக்கின்றார்கள். குண்டு வெடிப்புகள் அங்கே நடைபெற்றிருக்கின்றது. தாலிபான்கள் மூலமாக ஏற்படுகின்ற பல விதமான பிரச்சனைகளிலிருந்து அங்கே மக்கள் விடுபட்டு சந்தோஷமாக சமாதானமாக வாழ கடவுள் அவருக்கு துணை செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே திருச்சபையார் இந்த ஜெப குறிப்புகளை உங்கள் மனதில் வைத்து உங்கள் தனி மற்றும் குடும்ப ஜெபங்களிலே இவைகளுக்காக ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக திருச்சபையாருக்கு நினைவுபடுத்துகின்றோம். வருகின்ற 1/9/2021 புதன்கிழமை காலை 6 மணிக்கு செப்டம்பர் மாத முதல் நாள் சுருக்க திருவிருந்து வழிபாடு நடைபெறுகிறது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் பங்கு பெறும்படி உங்களை மீண்டுமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இத்துடன் திருச்சபைக்கான அறிவிப்புகள் நிறைவு பெற்றன. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 41:13. இந்த கொள்ளை நோய் நாட்களில் நம்மை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்த ஆண்டவர் 3வது அலையை எண்ணி நாம் பயந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லும் வாக்குத்தத்த வார்த்தை, நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கின்றார். ஆண்டவரை மாத்திரம் நன்றுவோம், பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். திருச்சபைக்கு தலைவராக இருக்கிற நல்ல ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகி எங்கள் எல்லாரும் இந்த சபையிலே அங்கமாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தலைவராக நீர் இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறீர். கர்த்தாவே, நீங்கள் கொடுத்து வருகின்ற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மிக சிறப்பாக 2 சாக்கிரமந்தங்களை எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர். அதிலேயும்
திருமுழுக்கு திருவிருந்து என்கின்ற 2 சாக்கிரங்களை நீ தந்து என் சரீரம் என் ரத்தம் என்று சொல்லி உண்மையை எங்களுக்கு விருந்தாக தந்தீர் சுவாமி. திருவிருந்து என்பது முக்கால விருந்து, அன்பின் விருந்து, அடையாள விருந்து, விடுதலையின் விருந்து, பாடுகளின் விருந்து, எச்சரிக்கையின் விருந்து என்பதை நாங்கள் பார்த்தோம். விருந்து அளிப்பவரே விருந்தாக மாறின இந்த திருக்காட்சியை நாங்கள் கண் முன்னாலே நிறுத்தி அபாத்திரமாக பங்கு பெறாமல் பயபக்தியோடு கூட பங்கு பெறவும் திருவிருந்து பெற வருகின்ற போது ஆண்டவருடைய பிரசனத்தையே காண்கிறோம் என்கின்ற பயபக்தியோடு நாங்கள் பங்கு பெற கர்த்தர் கிருபைத்தார். திருச்சபை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஜெபங்கள் எல்லாம் கிருபையாய் கேட்டு பரலோகத்து ஒத்தாசை அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் தயவாய் சந்திக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. படைத்த காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆலய பயணிக்கின்ற எடுத்து நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கடந்த வார்த்தை தன்னுடைய பிறந்த நாட்டிலும் திருமண ஆண்டு விழாக்கள் கண்ட பிள்ளைகளுக்கு இது விசேஷமான கிருபையை நீ தந்து அவளுக்கு போதுமானவராக இருக்கும்படியாக இப்படிப்பட்ட பல ஆசீர்வாதங்களை கர்த்தரோட வாழ்விலே நீ நல்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பெருந்தொற்றிலிருந்து மட்டுமாக காத்த ஆண்டவர் 3வது அலை என்கின்ற ஒரு பயம் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறது. அந்த காலத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி எங்களை தடுத்து ஆட்கொண்டு பாதுகாப்பை கொடுத்து கிருபையினால் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருச்சபையுடைய ஊழியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் அவர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் என்கிற அடிப்படையிலே அமைந்து நாமத்தை மகிமைப்படுத்தின பிள்ளைகளாக காத்துக்கொள்ளும். எல்லா துதி கனம் மகிமை உமைக்கே ஏறடிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். பரமண்டிக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமணத்தை செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்டனை வேண்டிய ஆகத்தின் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்ய நாம் மன்னிக்கிற போல எங்களுக்கு குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை நடத்திக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம். ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.